குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். தெருவுக்கு தெரு வீடுக்கு வீடு ஒயின் ஷாப் வச்சா ஜாதி கலவரம் சண்டை கலவரம் வரும்னு சொல்லிட்டு அங்கே ஒயின் ஷாப் வைக்கல. கலாச்சாரம் ஏன் குடிக்கிறாங்கன்னா குடிக்கிறதுக்கு ஆள் இருக்கிறதுனால அங்கே விற்கிறாங்க. குடிக்கிறதுக்கு ஆள் இருக்கிறதுனால அங்கே விற்கிறாங்க. அப்போது அந்த விற்கிறவங்க பற்றி பக்கத்தில் சமூக ஆர்வலர் கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. அந்த கம்ப்ளைண்ட் போலீஸ் சரியாக எடுத்துக்காதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனை பிரச்சனையோட முடியல. 40 ஊர் 50 ஊர் போயிருக்கு. கவர்மெண்ட் இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னா, மதுவே சுத்தமாக ஒழிக்கணும். நாங்களாம் வருங்கால இளைஞர்கள் எல்லாம் குடித்து சாவுறோன்னா இந்த சரக்கை நிப்பாட்டணும், அந்த சரக்கையும் நிப்பாட்டணும், கள்ளச்சாராயத்தையும். இது கல்லையோ ஒரு பனஞ்சாரியோ ஒரு தென்னஞ்சாரியோ கொடுத்தா இளமையாகவும் வாழலாம், வருஷம் முழுக்க நல்லாவே இருக்கலாம். இதுதான் எங்களுடைய ஆசை. இதை குடிக்கணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது. இதை குடிக்கிறதுனால எங்களுக்கு மீண்டும் நாங்கள் அடிமையாகிறோம். அதுக்கேற்ற மாரி அந்த கலாச்சாரம் குடிக்கிறாங்க பற்றியா, அவங்க அடிமையெல்லாம் ஆகலை. அவங்களுக்கு ஒயின் ஷாப்பு இல்லை. ஏன் இல்லைன்னா ஜாதி கலவரம் எந்த கலவரமாக இருந்தாலும் அங்கே தூண்டி வரத்துக்கு ஆள் இருக்குது. அதனால் அங்கே இதை கொடுத்து அந்த கலாச்சாரம் விற்கிறவனுக்கே ஆப்போசிட்டாக ஒருத்தன் ஏதோ ஒன்று கலந்து கொடுத்துருக்கான். அதனால தான் அந்த கலாச்சாரம் குடிக்கிறவன் செத்து போயிருக்கான். இது கவர்மெண்ட்லேயே ஒரு ஆளை செட் பண்ணி விட்டுருப்பாங்கன்னு எனக்கு என்னமோ ஒரு யோசனை. மற்றபடி கலாச்சாரம் காசுறவனோ விற்கிறவனோ தப்பானவன் கிடையாது. இப்போ 10 லட்ச ரூபா அறிவிச்சிருக்காங்களா தமிழக அரசு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? 10 லட்ச ரூபாய் ஏன் அறிவிக்கிறாங்க? எவ்வளோ அரசு கல்வி சின்ன சின்ன பசங்க படிக்கிற ஸ்கூலு எல்லாமே கிராமத்தில் கட்டப்படாமல், டீச்சர் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் பசங்க ஸ்கூலுக்கே போகாமல் இருக்குது. அதெல்லாம் தத்தெடுக்கலாமா கவர்மெண்ட்டு? அதை விட்டுட்டு செத்தவங்களுக்கு ஏன் 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க? அவங்க கவர்மெண்ட்டை கேட்டுன்னு குடித்தாங்களா? கவர்மெண்ட்டுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த 10 லட்ச ரூபா கொடுக்கறதுனால செத்தவங்க குடும்பம் தான் லாபம் அடிமாக்காண்டி இன்னொரு குடும்பம் சாவும் இன்னும் கொஞ்சம் நாளில். கலாச்சாரம் விற்கிறவனை முற்றிலும் அழிங்க. அந்த இடத்துல ஒயின் ஷாப்பை கொண்டு வாங்க. ஒயின் ஷாப்பை கொண்டு வர முடியலன்னா டோட்டலாக ஒயின் ஷாப்பை மூடுங்க, கல்லை இறக்குங்க, பனஞ்சாரை இறக்குங்க. இதெல்லாம் தான் நாட்டுக்கு நல்லது. இப்போ சென்னையில் முழுக்க ஏதோ ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு மரத்தை ஏன் நடுறீங்க? பனை மரத்தை நடுங்க. அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு வழிமுறை. பனை மரம் இல்லைன்னா அந்த உலகம் அழிஞ்சிடும். நம்ம உலகம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் உலகம். அது நம்ம உலகத்தை நம்ம தான் காப்பாற்றணும். பனை மரத்தை வளங்க, ஈச்ச மரத்தை வளங்க, தென்னை மரத்தை வளங்க. இது எல்லாம் வளர்த்து நாட்டுக்கு நன்மை சேருங்க. இதனால நன்மை தான் வரும். பனை மரம் நீர் வளத்தை தேக்கி வைக்கும், ஈச்ச மரம் நீர் வளத்தை தேக்கி வைக்கும், தென்னை மரம் நீர் வளத்தை தேக்கி வைக்கும். முள்ளு மரத்தை கட் பண்ணுங்க, வேளா மரத்தை. அதனால் நம்மளுக்கு நல்லதே கிடையாது, நாசம்தான். இப்போ சொல்ல போனால் அந்த கள்ளச்சாராயத்தில் மெத்தனான்ங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. நம்ம நார்மலாக நீங்கள் குடிக்கிற சரக்குல மெத்தனான் அதிகமாக இருக்குது. ஆமாம், குடித்தா இறந்து போயிடுவாங்க அப்படின்னு அறிக்கை சொல்லுது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், இப்போ இதில் மனுஷனை அடிக்ட் ஆகிறதுக்கும் ஒரு கெமிக்கல் இருக்குது, இதை குடித்தாலும் சாகிறதுக்கும் ஒரு கெமிக்கல் இருக்குது. இதை கவர்மெண்ட் வெளிப்படுத்தலை. இந்த பாட்டிலோட ரேட்டு எப்படி எனக்கு தெரிஞ்சு 30 ரூபா 40 ரூபா தான் இருக்கும். இதை கவர்மெண்ட் 150 ரூபாய்க்கு விற்கிது. 140 ரூபா தான் மேனுஃபேக்சர் டேட். மேனுஃபேக்சரில் 30 ரூபா 40 ரூபா தான் கொடுப்பாங்க. 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதோட ரேட்டு 140 ரூபா தான். இதை கவர்மெண்ட்டே ஏமாற்றி எல்லாருக்கும் விற்கிது. அப்போ கள்ளச்சாராயம் விற்க மாட்டான்னா 50 ரூபாய்க்கு ஒரு பாக்கெட் 50 ரூபாய்க்கு விற்பான். ஏன் விற்கிறான்? இது 140 ரூபான்றதுனால 50 ரூபாய்க்கு விற்கிறான். இதை க்ளோஸ் பண்ணு. அதே 50 ரூபாய்க்கு கல்லை கொடு, இயற்கையான வளத்தை கொடு. ஏன் நீ செயற்கையாக வளத்தை கொடுக்குற? இந்த செயற்கையான வளத்தினால மனித இனத்துக்கே கேடு. இது மக்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த சீமை சரக்கு கிட்ட போகாமல் கல்லையும் பனஞ்சாரியும் ஈச்சஞ்சாரியும் குடித்தா மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, நல்ல பயன்பாடு. இதை தவிர இந்த சரக்கையோ கள்ள சரக்கையோ விற்கிறதுக்கு அரசு பேன் பண்ணணும். தமிழ்நாடு அரசுக்கிட்ட கேட்குற ஒரே கோரிக்கை, இந்த சீமை சரக்கையும் அந்த கள்ள சரக்கையை பேன் பண்ணி நல்ல விதமாக இயற்கையாக வர பனஞ்சாறு அதை கொடுங்க. மக்கள் எப்பொழுதுமே நல்லா இருப்பாங்க, ஸ்கின்னு ப்ராப்ளம் வராது, எல்லாத்துக்குமே நல்லது. இப்போ கள்ளச்சாராயம் குடிச்சு 40 பேர் இறந்து போயிட்டாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது பொச்சிங் போகிறவங்கள பண்ணுறது. எல்லா இடத்துலையும் தான் சரக்கு விற்கிறாங்க. இது ஒன்றும் புதுசு ஒன்றும் கிடையாது. எல்லா இடத்துலையும் தான் சரக்கு விற்கிறாங்க. அது பொச்சிங் போகிற மாதிரி கலப்படம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. அதாவது ஆட்சி சரியில்லை. ஆட்சி சரியில்லைனாக்கா அவன் நான் தான் ஜெயிக்கணும், நீ தான் ஜெயிக்கணும் அப்படின்றத பொச்சிங் போகிறாங்களா அவன் சாவடிக்கிறாங்க. வேறு ஒன்றும் கிடையாது.
இதான் உண்மை. எல்லா இடத்துல தான் விற்கிறானுங்க சரக்கு. இது ஒன்றும் தமிழ்நாடு ஒன்றும் புதுசு கிடையாது. தமிழ்நாடு நல்ல தமிழ்நாடு தான். தாய் தமிழ்நாடு எதுக்கு பேர் வச்சுருக்கான்? நம்ம தமிழ்நாடு தான் வச்சுக்கிறாங்க. தமிழ் மக்கள் சரியில்லை, அதாவது ஆட்சி சரியில்லை. அவன் பண்ணுற கூத்து அவனுக்கு பண்ணுறானுங்க. நான் தான் ஜெயிச்சிட்டேன், நீ தான் அவனை சாவாடுறான்னு அவன் கலாச்சாரத்தில் வந்து விஷம் விடுறான், சேர்த்து போகிறான். இதான் நடக்கிறது உண்மை. இதான் நாட்டில் வேறு ஒன்று கிடையாது. நம்ம ஒயின் ஷாப்பில் வைக்கிற சாராயத்தெல்லாம் குடிக்காம அந்த சாராயத்துக்கு ஏன் குடிக்க போகிறாங்க அவங்க? அது வந்து ஒரிஜினல் சாராயம், அது பட்ட சாராயம் ஒரிஜினல். அது பட்ட சாராயம் ஒரிஜினல். இது வந்து யூரியா போட்டு கலக்குறாங்க. இது சட்ட பிரகாரம் போனால் இது சாப்பிட்டு தான் சுற்றுருவோம் நம்ம. இது யூரியா போடுறானுங்க. அந்த உடையாரை வச்சுக்கிறானா கம்பெனி யூரியா பொட்டாசு அதை போட்டு கலக்குறானுங்க. அது ஒரிஜினல் பட்டாசு, அது ஒரிஜினல் பட்டை. அது காசுறாங்க, மலையிலேருந்து காசுறாங்க, செய்கிறானுங்க, போடுறாங்க. அதில் போய் விஷம் கலக்கலாமா நீ? இதுதான் தப்பு பண்ண. இது ஒயின் ஷாப்பு தூக்கும் போது அதுதான் மக்கள் அதான் சாப்பிடுவாங்க, விரும்பி அதான் சாப்பிடுவாங்க. இதை போட்டு மக்கள் இவன் வந்து கவர்மெண்ட்டை ஏமாத்துறான். அவன் மக்களுடைய பணத்தை சுருட்டுறான். ஏற்கனவே கோப்பம் சமாளிச்சு வச்சுட்டு போட்டான். இவன் எதுக்கு இவன் சுருட்டுறான்? வேணுமென்னு தானே பண்ணுறான். அவன் கோட்டில் விலைவாசி ஏற்றுக்க நீ இதுக்கு மேலே ஏற்ற தான் போகிற. இப்போ ஆட்சிக்கு வந்து என்ன புரியும்? நாளைக்கே நீ செத்து போட போகிற. இது மக்களை ஏன் சாவடிக்கிற? நீ சாவற, நீ செத்து போய் வந்தானே, மக்களை ஏன் சாவடிக்கிற? இதான் உண்மை, வேறு ஒன்றுமே கிடையாது. மக்களை வந்து தனக்கு தானாதான் ஏமாற்றி கொள்றானுங்களா கண்டி மக்களை காப்பாற்றுறது கிடையாது ஆட்சி. இந்த ஆட்சி அந்த மாதிரி ஆட்சியே கிடையாது. மக்கள் ஆட்சியே கிடையாது. அது என் தலைவங்கிறான் மாதிரி டாக்டர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் எங்கள் அம்மாங்கிறாங்களாம். அவங்க தான் ஆட்சியே ஒழுங்கான ஆட்சி அவங்க தான் நடத்துது. இவங்களாம் டுபாகர் ஆட்சி இவனுங்களாம். இப்போ தமிழக அரசு 10 லட்ச ரூபா இறந்து போவங்களுக்காண்டி கொடுத்துருக்காங்கல்ல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க இறந்து போனவங்கலாம் தலா 10 லட்ச ரூபா கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அது குத்துத்தான் ஆகணும், தலையேற்று குத்துத்தான் ஆகணும். வேறு வழி என்ன பண்ண முடியும்? குத்துத்தான் ஆகணும். கள்ளக்குறிச்சி சம்பவம் பேரமான சம்பவம் தான். அது மறக்க முடியாது. கவர்மெண்ட்டு 10 லட்ச ரூபா அசைடு கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பாராட்ட வேண்டிய விஷயந்தான். இவங்க எதுக்கு கலாச்சாரம் போய் குடிக்கிறாங்க? நம்ம சரக்காடி கவர்மெண்ட் சரக்கு பிளாக்ல விற்கிறாங்க. ஓப்பனாக சொல்கிறேன், பிளாக்ல அடிக்கிறாங்க. அதை அடிக்கிறத விட்டு அவன் தேடி போய் சாவுறான். இது கவர்மெண்ட் சரக்கு தான் உண்மை. இப்போ தமிழக அரசு 10 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு அறிவிச்சிருக்காங்க. இப்படி இறந்து போகிறவங்களுக்கு வந்து இப்படி கொடுக்குறது வந்து ஊக்கத்தொகையால் இருக்குது. இனிமேல் குடிங்க அதுமாரில சொல்கிற மாதிரி இருக்கும். ஏங்க பாராட்டப்பட வேண்டிய விஷயங்க, பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அந்த ஸ்டேஷனு இன்ஸ்பெக்டரு கமிஷனரு நடவடிக்கை எடுக்கணும். இப்போ 2 பேரை பிடிச்சிருக்காங்களா? இன்னும் 2 பேரை பிடிச்சிருக்காங்களா? அந்த முக்கியமான புள்ளியை பிடிச்சி அவனெல்லாம் தூக்கில் தொங்க விடணையா? அதுவில் கம்மியாகிறதுனால நான் குறைச்சி 40-30 ரூபா இருந்தாலும் குடிக்கிறாப்புல. 150 ரூபா ஒரு கோட்ரு. ரேட்டு அதிகமாகவே வர்றதில்ல, குடிக்கிறோம். காசு கம்மியான அவன் குடிக்கிறான். 140 ரூபா சரக்கு 150 ரூபா விற்கிறாப்புல, 10 ரூபா அதிகம் விற்கிறாப்புல. அது பிளாக்கில் சரக்கு ஓட்டையில் 150 ரூபா சரக்கு 220 ரூபா விற்கிறாப்புல. அப்போ ஒரு கோட்டில் 70 ரூபா எக்ஸ்ட்ரா விற்கிறாப்புல. சட்டப்பூரா அதை குட்டுறான். அதனால அங்கே கள்ளச்சார கம்மி இதனால அங்கே போய் குடிக்கிறா. வேறு ஒன்று மொத்த நாள்னு ஒரு விஷயத்த கலக்குறாங்க. அது கலந்தால் வந்து உயிருக்கே ஆபத்துங்கிறாங்க. அது அங்கே அதிகமாக கலக்கிற போதை அதிகம் வர்றதுனால அங்கே அது கலக்கிற. இங்கே கொஞ்சம் போதை கொஞ்சம் இதை கொஞ்சம் குறைச்சி கிடக்குறா. இப்போ இதுமாரி நிறைய நடந்துட்டு வருது. இதுமாரி வந்து இனிமேல் இது எல்லா இடத்துலையுமே வந்து பிளாக்கில் சரக்கு ஓட்டுறாப்புல. இது வந்து மறுபடியும் முதலமைச்சர் முயற்சி பண்ணதுனால சட்டப்பிரகாரம் அந்த கலாச்சாரம் குறைய வாய்ப்பு. 10 லட்ச ரூபா அறிவிச்சிருக்காங்க கவர்மெண்ட் வந்து. இப்போ அவங்களுக்கு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இறந்தவங்களுக்கு 10 லட்ச ரூபா தலா 10 லட்சம்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது சட்டப்பிரகாரம் வந்து மதுவிலக்கு வந்து கலாச்சாரம் குறைக்கணும், நடவடிக்கை எடுக்கணும், குறைக்கணும். அது வந்து 10 லட்சங்கிறது அதிகம் தான். அது மதுவிலக்கு வந்து கலாச்சாரம் வந்து குறைக்கணும் சட்டப்பிரகாரம். இது வந்து மக்களுக்கு வந்து கொடுக்குறது அதிகம். 10 லட்சம் கொடுக்குறது அதிகம். அது சட்டப்பிரகாரம் வந்து 10 லட்சம் கொடுக்கக்கூடாது. மதுவிலக்கு வந்து கள்ளச்சாரம் ஒழிக்கணும். அதுதான். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.